வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7,5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத, அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் இரவு 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களை கட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு இரவு 7 மணி வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. மாவட்டச் செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு SN நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.